வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் தமிழ். நாம இன்னைக்கு முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன், கடலை மாவு 4 ஸ்பூன், வரமிளகாய் இதை 2 எடுத்து நான் மிக்சியில ரஃபா இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கேரட் சீவுறதுல இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன், முள்ளங்கி 1 நல்லா நைஸா திருவுறதுல கேரட் சீவுறதுலயே திருவி வச்சிருக்கேன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்துங்க, அதை ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப கோதுமை மாவோட நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். கூடவே சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூட முள்ளங்கி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் முள்ளங்கியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா முள்ளங்கிலையும் வெங்காயத்திலயுமே தண்ணி இருக்கும். அதுவே நமக்கு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப கருவேப்பிலையும் வரமிளகாய் கரம் மசாலா இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட நல்லா கலந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிணைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்ப இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் ஒரு 20 ல இருந்து ½ an hour கொடுத்துருங்க. கொடுத்து பார்க்கலாம். மாவு எண்ணெய் ஊற்றி ஒரு டைம் இப்படி பிசைஞ்சு வச்சு ஒரு 20 minutes இதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்து மாவு பிசைஞ்சு இப்போ ஒரு ½ மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி நீங்க சப்பாத்தியை திரட்டிக்கோங்க. கொஞ்சம் திக்கா இந்த திக்னஸ்க்கு திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா திரட்ட வேண்டாங்க. கல்லு நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடான பின்னாடி நீங்க சப்பாத்தி போட்டுக்கோங்க. இப்ப சப்பாத்தி லைட்டா கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்ப சப்பாத்தி பாத்தீங்களா நமக்கு நல்லா உப்பி வருதுங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 seconds நீங்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான முள்ளங்கி சப்பாத்தி இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இதுக்கு நீங்க சைட் டிஷ்ஷா தயிர் பச்சடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சப்பாத்தி குருமா செஞ்சுக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. இதை உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.